டைட்டானிக் கப்பல் நார்த் அட்லாண்டிக் ஓசனுக்கு அடியில், அதாவது ஒரு 12,500க்கு அடியில் தாங்க இருக்குது. ஸோ இந்த கப்பல்லேருந்து நம்ம நிறைய திங்ஸை எடுத்துகிட்டு வந்து ஏல விடுறாங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், கடலுக்கு அடியில் போக போக அதோட ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். நம்ம மனுஷனை வந்து கீழே போனாலே ஒரு செகண்ட்லேயே வந்துட்டு நசுங்கிடுவாங்க. ஸோ அந்தளவு ப்ரெஷர் அடியில் இருக்கும். அப்படி இருக்கும்போது எப்படி எடுத்துகிட்டு வராங்க, அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கடலுக்கு அடியிலிருந்து எடுத்து வர பொருட்களை நேரடியாக காற்றுல படாமல் ஒரு சில கெமிக்கலில் டிப் பண்ணி தான் மேலே கொண்டு வராங்க. ஏன்னா அதை அப்படியே கொண்டு வந்தால் அது காற்றுல படும்போது சிதைஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முன்னாடி சொன்ன மாதிரி இதை மனிதர்களால் எடுத்துகிட்டு வர முடியாது. அப்புறம் எப்படி இதை எடுத்துகிட்டு வராங்க? தொடர்ந்து ஒரு 1987 இருந்து இப்போ வரைக்கும் ஒரு 5000க்கு மேற்பட்ட பொருட்கள் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு ஏஐ மாடல் தான். ஸோ அது வந்து ஒரு ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமாக தான் எடுத்துகிட்டு வராங்க. இந்த டெக்னாலஜி ஒரு முட்டையை கூட உடையாமல் எடுத்துகிட்டு வரும். அந்தளவு மென்மையாக வந்து உருவாக்கியிருக்காங்க. சமீபத்தில் கூட இந்த டைட்டானிக் கப்பல் கேப்டனோட கை கடிகாரம் கண்டுபிடிச்சாங்க. அது ஒரு 9 கோடிக்கு ஏல விட்டதா நான் நியூஸில் படித்தேன். இந்த மாதிரி கடலுக்கு அடியில் போய் பொருட்களை எடுத்து வந்து ஏலமிடுறது வந்து சரியா தப்பா அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான தகவலுக்கு நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தொண்டை வந்து சரியில்லை, அதனால தான் வாய்ஸ் இப்படி இருக்குது. மறக்காமல் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. See you. Bye bye.